ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். இன்னைக்கு டேவான வீடியோ வந்து நேற்று ரூம் இதோட நான் ஷோ பண்ணேன் நினைக்கிறேன். ரூம் ஷோ பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணணும். எல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்குது. எல்லாம் குளிச்சாச்சு. போய் சாப்பிட்டு வந்து பேக் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். வண்டி கொஞ்சம் கோளாறாக இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் போய் பார்க்கணும். ஸோ அது பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ கிளம்பலாம். ஓகேவா? ஓகே கைஸ், அப்போ நான் வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நான் வந்து ரோடுக்கு போனோடனே ஸ்டார்ட் பண்ணோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டு கொஞ்சம் வண்டி ரெடி பண்ணணும். வண்டி ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பணும். டைம் ஆகுது. எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு, 8:30 ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் ஒரு 10 மணி ஆகிடும் நம்ம கிளம்ப. இனிமேல் கொஞ்சம் டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். ஓகே ஓகே, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கிட்டு முடியாது அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ சாப்பிட வந்துருக்கோம். இது காம்ப்ளெக்ஸு, ஜூஸு, ப்ரெட்டு, சீஸு, கேசரி, தோசை, பூரி, இட்லி. ஓகே, நல்லா தான் இருக்குது. மற்ற இது என்ன சட்னி செம்மையாக இருக்குல்ல. ஃப்ரூட்ஸு. ஓகே, இதான் நம்ம சாப்பிட போகிற இடம். செம்மையாக இருக்கு, வேறு லெவல். பக்கவாக இருக்குல்ல, நல்ல வியூ காலையில். ஏன்னா இங்கே வாங்க, இங்கே உட்காந்து சாப்பிடும், இங்கே உட்காந்து சாப்பிடும். ஓகே சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு நிறைய பேக்கிங் இருக்குது. வண்டியெல்லாம் வேறு சரி பண்ண வேண்டிய நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் போய் பண்ணணும். ஓகே, சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே கைஸ், இந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்கணும் பெங்களூரில். ஸோ சூப்பராக இருந்துச்சு ஹோட்டல். ஓகே, பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இதான் பார்க்கிங். ஸோ வண்டியெல்லாம் ஆல் செட், கிளம்ப வண்டி தான். எல்லாம் பேக்கிங்கெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் தலைவன் ரெடி ஆகிட்டார், நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கிங், ஹோட்டலும் சூப்பராக இருக்குது. ஓகே, ரன்னிங்கில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அங்கே பார்த்தீங்களா டபுள் டேக்கர் பஸ்ஸு. இப்போ தான் ரூம் விட்டு கிளம்பியாச்சு. மொதல் சிக்னல் டபுள் டேக்கர் பஸ். நம்ம ஊர்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும். மேலே உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்துக்கலாம். தெரியுதா, பெங்களூரில் இந்த மாதிரி பஸ் நிறையா இருக்குது. வேறு லெவலில். சரியாக தெரியுதான்னு தெரில. அதான் இந்த ஊரில் டபுள் டேக்கர் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓகே, முதல்ல சிட்டியை விட்டு தாண்டுவோம். சிட்டி விட்டு தாண்டி என்ஹெச் போகும்போது நான் உங்களுக்கு பேசுகிறேன், சொல்கிறேன், நிறைய ஷேர் பண்ணுறேன். ஓகே, தலைவர் பஸ் இங்கிலீஷில் பேசிட்டு வர்றாருல, சிக்னலில் நிற்கும் போது பேசிக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் நின்றுக்கிட்டு யாரா ஏடா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு, அதாவது பார்த்து நினச்சிருப்பாங்க போல. ரொம்ப நேரமாக பார்த்து தான் பாருங்க. நம்மள ஞாயிற்றுக்கிழமை வந்துமா எங்கடா போவீங்க? அந்த நம்மளால் யூடியூப்பில் இவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா கறியை தின்னுபிட்டு வீட்டில் படுத்து தூங்காமல் உடனே என்னையே திட்டாதீங்க, நீ மட்டும் ஏன் போகிறேன்ட்டு. நான் ரைடு போகிறேன், இவனுங்கெல்லாம் வீட்டில் தின்னுபிட்டு படுக்கிறதுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை? பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பைபாஸு வந்து தொலைய மாட்டேங்குது. அடே அப்பா, 1 மணி நேரமாக இப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காலில் தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு கீரை போட்டுக்கிட்டு. பைத்தியக்காரன் ஸ்பேக்கரை போட்டுக்கிட்டு வண்டி இடிச்சிட்டு போகிறான். இல்லை என்ன ஜென்மமாக இருப்பான்னு தெரில அவன். பாருங்கள், இது மாலு.
அங்கே பாருங்க, ஏ அப்பா, காலையிலேருந்து இப்படி தான் நம்ம காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ரைடு ஸ்டார்ட் பண்ண டைம் அருமையான டைம், ரொம்ப ரொம்ப லேட்டு. சரி காலையிலன்னா ஓகே, இப்போ மணி பாருங்க 1 மணி ஆகுது. 1 மணிக்கு இவ்வளோ டிராஃபிக்கு. ரொம்ப நேரமாக காலையில் தள்ளிக்கிட்டு போவேன் வண்டியை. சிட்டி எப்போ இருக்குது, சாரி பைபாஸ் எப்போ, என்ஹெச் ரோடு எப்போ 1-3 இருக்குது. சரி ஓகே, போவோம், பைபாஸ் ரீச் பண்ணும். இங்கே பாருங்கள், இந்த பைத்தியக்காரன் வண்டியில் ஸ்பீக்கரை போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்குதா? அவ்வளோ சவுண்டு வச்சுருவான். கேட்குதா என்னன்னு தெரில. சரி ரைட்டு. அங்கெல்லாம் பாருங்க கைஸ், பில்டிங்கெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும்ப்பா. இந்த ஏரியா அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்லா அப்படியே பெருசாக இருக்கிறப்ப இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இன்னும் சிட்டியை தாண்டல நண்பர்களே. டிராஃபிக்கு பா, சென்னையை விட மோசமாக இருக்குது நம்மளே பெங்களூரில். அம்மாடி அம்மா, இதே வட்டாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக சுற்றி பெங்களூர். அருமையான டிராஃபிக்கு. எவ்வளோ பெரிய பாலம் கட்டினாலும் எவ்வளோ பெரிய ரோடு எடுத்தாலும் பயங்கரமாக ஒரு டிராஃபிக். இதுனா மால் தான் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இதே பெங்களூர் ரோட்லேயே ஓட்டி ஒரு டிராஃபிக்கில் மாட்டினோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 2 காலில் மட்டுமே ஒரு 3/4 மணி நேரம் தள்ளிக்கிட்டே ஓட்டிகிட்டு வந்தோம் வண்டியை. ரொம்ப பேடாக இருக்குது. அங்கே பாருங்கள் பில்டிங்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் அந்த இடத்துல. ஏதோ தெரியுதா? அம்மா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரூம் அப்பார்ட்மெண்ட்டாக என்ன கருமந்தில் ஒரே இடத்துல அவ்வளோ பில்டிங் கட்டிச்சிடானு. ஏன்னா ஃப்ளைட் லேண்டிங் ஏரியா மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. சரி ஓகே, முதல்ல சிட்டியை தாண்டுவோம். ஃபஸ்ட்டு பிரேக் நண்பர்களே, டீ பிரேக். ஸ்டாப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டீ பிரேக், ஃபஸ்ட்டு டீ பிரேக். போடி டே டே. வண்டியை கொஞ்சம் நோத்து சொன்னேன், தலைவன் நோத்துறான். தேங்க்யூ. ஓகே, டீயை கொடுவோம். இந்தாங்க, 2வது அதை கழட்டி போட்டாச்சு. அந்த இன்ஜின் கார்டு சரியான வேஸ்ட்டுங்க. அது நட்டெல்லாம் கலந்துக்குச்சு. உட்காந்து எவ்வளோ நேரம் அதை கழட்டிருந்தோம். சாப்பிட்டாச்சு, பசி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே இருந்துச்சு பாருங்கள், அதை கழட்டி தூக்கி போட்டாச்சு. 2வது ஐட்டம் வண்டியிலேருந்து ரிமூவ் பண்ணி போட்டிருக்கு. அதுக்கு இந்த நண்பர்கள் தான் உதவி பண்ணாங்க. க்ரூஸ் வேறு ஒர்க் ஆகலை, சும்மா சின்னதாக பீஸ் மாதிரி போயிடுச்சு, பீஸ் கேரியர் மாதிரி. அது எப்படி நமக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. பீஸ் போயிடுச்சு. ஸோ டெல்லியில் போய் சர்வீஸ் பண்ணும்போது மாற்றணும், அது வேறு மாற்றணும். லடாக் போகிறதாங்காட்டியும் போதுமானே போயிடும். இவங்க தான்
கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அவங்க ரெகுலராக வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க போலகுது. பாருங்க கவாசக்கி, இது பாருங்க பயங்கர சூப்பராக இருக்குது இந்த வண்டி. அடே அப்பா. ஓகே பாய். தேங்க்யூ ப்ரோ, பாய் பாய். அதான் ஹெல்ப் பண்ணாங்க நண்பர்களே. அவங்க இல்லைன்னா அவ்வளோதான், க்ரூஸும் ஒர்க் ஆகிருக்காது, ஒர்க்கும் போய் சேர்ந்துக்க முடியாது. டாட்டா பாய்மா, பத்திரமா தூங்கு. நம்ம அண்ணன் வேறு லெவலு. நம்ம இதெல்லாம் போல்டு நட்டு கட்டுறோன்னா போயிடுறாரு, கண்டென்ட் தேட போயிடுறாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே, பையன் ஒத்தாலாம் கஷ்டப்படுவானே, அப்போல்லாம் பண்ண மாட்டுறாரு. டாக்டராக இருந்து சொகுசாக இருந்து பழகிட்டார் போல். என்னத்தை பண்ணுறது, வாய்ப்பே இல்லை. காலையில் அப்படி தான் செயினுக்கு லூப் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வண்டிக்கு லூப் அடித்தாச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வண்டிக்கு அடித்த உடனே நான் போய் குளிக்கிறேன்டான்ட்டு போயிட்டார். என் வண்டிக்கு எப்படி அடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் அதை யோசிக்கலை. இந்த மாதிரி சூப்பரான சம்பவம்லாம் பண்ணுறாரு. ஓகே, தெரியல தனியாக 6 மாதம் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. அதே நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம கூட ஒருத்தன் வண்டி ரிப்பேர்லாம் ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு நம்ம உதவி பண்ணுவோம். நம்ம ஆள் அப்படி இல்லை, கண்டக்ட் தேட போயிடுறாரு. ஐயோ, அதை போல்டு கழட்டத்துக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுங்க. சரி, நானும் அது வருவாருன்னு பார்க்குறேன். நீ கழட்டா கட்டி போடான்னுறாரு. கையெல்லாம் உள்ளே விட்டு அதே ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மூணு போல்டு கட்டுறதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வருவார்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. நீ போட்டா போடா கட்டி போடான்ட்டார். சரி ஓகே, அவங்க வந்ததுலேயும் ஒரு நல்லது, ஒரு 4 பேர் வந்தாங்க இல்லையா, காட்டணும் இல்லையா, அவங்க கொஞ்சம் அந்த பீஸ் ஏதோ போயிடுச்சு, அதை கரெக்டாக பார்த்து பண்ணாங்க, அது சரியாயிடுச்சு. ஸோ இனிமேல் க்ரூஸ் போட்டு அழுத்தலாம், கை கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் க்ரூஸ் போட்டு. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட் போய் பார்ப்போம். அதனால் சாப்பிட்டாச்சு, அதெல்லாம் என்னால் காமிக்க முடியல, ஏன்னா இதெல்லாம் அவுத்து போட்டு எல்லாம் பண்ணேன். ஸோ அதனால் சரியாக வீடியோலாம் எடுக்கலை. அதுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது எடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டீ பாயிண்ட்டுக்கு போய் கூப்பிடுவோம். என்னச்சு ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாயிண்டில் பார்க்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்துட்டோம். ஆந்திர பிரதேஷ் தலைவன் சரன்னு வேகமாக போயிடுறாரு. அத்தை சொல்கிறது பின்னாடி ஒருத்தன் வரானே, அதெல்லாம் பார்க்க மாட்டுறாரு. டக்கு புக்குன்னு ஓடிடுறாரு. ஐயோ சரி நண்பர்களே, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவிலேருந்து ஆந்திர பிரதேஷ் வந்தாச்சு. ரொம்ப லேட், கண்டென்ட் போடுறன்ட்டு லேட் ஆகிடுது. கண்டென்ட்டு நான் இல்லை, அவர் போடுறாரு. சரி, நாளையிலேருந்து கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. பார்ப்போம். சரி ஓகே, முதல்ல ஹோட்டலுக்கு ரூம் போடணும். ஸோ ரூமை போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரூம் எல்லாம் போட்டாச்சு. இது இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அனந்த்பூர். ஸோ இங்கே வந்து தான் ரூம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே போதும், 6 மணி மேலே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நேற்று பெருசாக இன்னும் ஓட்டல, ஒரு 250 கிலோமீட்டர் தான் ஓட்டுச்சு. ஸோ நிறைய ப்ராப்ளம் வண்டியில். ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போது அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் ஓகே. நம்ம இதான் ரூமு, நம்மளோட ரூமு. வந்தோடனே கொஞ்சம் படுத்துட்டு இப்போ நான் போகிறேன். ஒரு 11 மணிக்கு ஆகுது, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த நம்ம ஜாமான்கள் எல்லாம்
எல்லாம் துணி எல்லாம் துவைச்சி டிவி மேலே காய போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டுமாரோ ஃப்ரெஷ்ஷாக எந்த சம்பவம் இல்லாமல் ஜாலியாக ரைட் பண்ணுவோம். ஓகே கைஸ், பாய், டாடா.